Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 6th third termல செகண்ட் லெசன் முழுக்கள். ஓகேவா? இதுல இருந்து நம்ம என்னன்னா ஹோம்வொர்க் சம் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். சோ ஒரு ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த சாப்டர்ல நம்ம ஒரு 5 சம் பார்க்கலாம். இது என்னன்னா இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்லாம் எப்படி எழுதணும், எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஓகேவா? இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுக. ஓகேவா? நமக்கு 1000 ரூபாய் லாபம். இப்போ லாபங்கிற இதை டாபிக் நமக்கு என்ன இருக்கும், ஒன்று லாபம் இருக்கும், இன்னொன்று நஷ்டம் இருக்கும். ஓகேவா? லாபம்னா நமக்கு அது என்னது, அது நமக்கு ஒரு ப்ளஸ். ஓகேவா? அப்போ நஷ்டம்னா நமக்கு என்னது, மைனஸ். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே என்ன 1000 ரூபாய் லாபம் அப்படிங்கிறத ஒரு இண்டிஜுவலாக எழுதும் போது, அதாவது ஒரு முழுக்களாக குறிப்பிடும் போது நம்ம எப்படி குறிப்பிடுவோம், +1000. ஓகேவா? அப்போ இது என்னன்னா 1000 ரூபாய் லாபம் முழுக்களாக குறிப்பிடும் நமக்கு என்னது +1000. இதே 1000 ரூபாய் நட்டம் அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், -1000. என்னது, -1000. ஓகேவா? இங்கே இதுக்கான ஆன்சர் என்ன, +1000 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இங்கே 1000 ரூபாய் லாபங்கிறதுனால நம்ம +1000 ரூபாய். ஓகேவா? இதே மாதிரிங்க நெக்ஸ்ட் சம், பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடுங்க. அதே தான், ஏன்னா 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ், அதாவது 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட். அதாவது என்னன்னா நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். இதுக்கு கீழே 20 டிகிரி செல்சியஸ். ஆமாம், இதுக்கு மேலே கிடையாது, இதுக்கு கீழே 20 டிகிரி செல்சியஸ். அப்போ 0 கம்மியாக இருக்குன்னா அதை நம்ம என்ன அதாவது என்ன நம்ம சைனில் குறிப்பிடுவோம், அது வந்து என்னன்னா மைனஸ். ஸோ -20 டிகிரி, -20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அப்போ இங்கே இதுக்கு என்ன ஆன்சர், -20 டிகிரி செல்சியஸ். இதே 0 டிகிரி செல்சியஸுக்கு மேல் 20 டிகிரி செல்சியஸ் என்ன குறிப்பிட்டிருப்போம், மேல்னா 20 +20, கீழுனாலும் -20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் சம் பாருங்க, எண் கோட்டினை பயன்படுத்தி. நீங்கள் எண் கோடெலாம் பயன்படுத்த தேவையில்லை. ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும். இது ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர், ஒரு புரிதலுக்காக நடத்துறது. -6 விட 5 அலகுகள் கூடுதலான முழுவை எழுதுக. ஓகேவா? இங்கே என்ன -6 இருக்கு, இதோட 5 அளவு கூட்டுறாங்க. அப்போ -6லேருந்து 5 கூட்டுறாங்கன்னா பாருங்க, இங்கே சிம்பிள் மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடை போடவும். சிம்பிள் மாறிந்து என்ன பண்ணுவோம், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். அப்போ 6லேருந்து 5 கழிச்சிட்டா 1. இப்போ 1 கழிச்சுட்டு பெரிய எண்ணை குறியீடு என்ன, மைனஸ். அப்போ -1. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடை போடவும். ஓகே, இந்த கான்செப்ட் ஞாபகம். இப்போ சின்ன நம்பர்னாலும் கண்டுபிடிச்சிடும். 6லேருந்து 5 போதுன்னா 1 -1 அப்படின்னு, -6 +5. பெரிய நம்பர்னா கொஞ்சம் ஒரு டவுட்றதுக்காக சொல்கிறேன். இது எப்பயுமே இந்த கான்செப்ட் ஞாபகம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடை போடவும். பாருங்க, அதே மாதிரி -2க்கு எதிரெதிர் திசைகள் 3 அளவு தொலைவில் எண்களை எண்கோட்டில் காண்க. எண்கோட்டில் காணணும்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, -2 இருக்கு, 2 எதிர் திசையிலும் 3 அலகுகள். இங்கே ஒரு 3, இந்த சைடு ஒரு 3. இப்போ -2லேருந்து +3 இங்கே போச்சுன்னா -1 0 1. அப்போ இந்த சைடு நமக்கு என்ன ஆன்சர், 1. இதே -2லேருந்து இந்த சைடு போச்சுன்னா நமக்கு -5. ஓகே, -3 -4 -5 3 அலகுலாம். இங்கே -1 இங்கே -5. அப்போ என்னென்ன நம்பர்ஸ், -5 1. ஓகே, -5 1 தான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. பின்வரும் எண்களுக்கு எதிரெண் காண்க. எதிரெண்ணா அதோட ஆப்போசிட் இண்டிஜர்ஸ் கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்க இண்டிஜரோட ஆப்போசிட் இண்டிஜர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம நெகட்டிவ் சைன் போட்டு எழுதணும். பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் எழுதணும், நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 44 இருக்கு. இதோட எதிரெண் என்னது, -44. -44. அதே மாதிரி இங்கே -19 இருக்கு. இதோட எதிரெண் என்னது, +19. ஓகேவா? பாருங்க, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்னது, 15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும். அதாவது +15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் குறிக்குமெனில், கிழக்கை குறிக்குமெனில், அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கலாம். ஓகேவா? பாருங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இங்கே ஒரு இது என்னன்னா நமக்கு வெஸ்ட் ஈஸ்ட் தெரியுமில்ல. இப்போ இது ஈஸ்ட்டு, இது நமக்கு என்ன வெஸ்ட்டு. ஓகேவா? இது நமக்கு நார்த்து சவுத்து, இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் ஈஸ்ட் வந்து என்னன்னா, ஈஸ்ட்டில் 15 கிலோமீட்டர் குறிக்கிறது எப்படி குறிக்கிறாங்கன்னா ப்ளஸில் குறிக்கிறாங்க. அதே மாதிரி வெஸ்ட்னா இதுக்கு எப்படி இருக்குது, இதுக்கு என்னதான் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே 15 கிலோமீட்டர் +ல குறிச்சாங்கன்னா மேற்கு சைடில் இருக்க 15 கிலோமீட்டர் எப்படி குறிப்போம், -ல் குறிப்போம். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? 15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும். இந்த +15 என்னன்னா ஒரு ஈஸ்ட் சைடில், அதாவது கிழக்கு சைடில் இருக்க குறிக்கும். அது என்ன 15 கிலோமீட்டர் +ல குறிப்போம். அதே மாதிரி மேற்கு வெஸ்ட் சைடில் இருக்க எப்படி குறிப்போம்னா -15 கிலோமீட்டர். இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இது எப்படின்னா -15 கிலோமீட்டர் அப்படின்னு குறிக்கணும். இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இந்த சாப்டர்னா சும்மா பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் தான் எப்படி இருக்கும், நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.